தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 15வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா, யார் மூலமா தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். ஆமென். ஏனென்றால் வேத மேல 12வது வசனத்திலிருந்து படிங்களேன். அந்தபடியே தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் தேடுகிறோம். ஆகையால் அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி சொல்லிட்டு தான் சொல்றார். இதெல்லாம் இருக்கிறதுனால ஆகையால் நீங்க என்ன பண்ணணும்? அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, நன்றி பலியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆமென். எப்போதும் நம்ம எப்போதும் செய்யக்கூடிய ஒன்று என்ன தெரியுமா? நன்றி சொல்லணும். ஆமென். அப்பா உங்களுக்கு நன்றி, எனக்காக கடந்து வந்தவங்களே உங்களுக்கு நன்றி, எனக்காக சிலுவையில உங்களை ஒப்பு கொடுத்தீங்களே உமக்கு நன்றி அப்பா, உங்க ரத்தத்தை சிந்தினீங்களே உங்களுக்கு நன்றி. பெரிய தெய்வம். அவரை பழி தீர்க்கும் பொழுது, அவரை நியாயம் தீர்க்கும் பொழுது அந்த இடத்தை விட்டு, அந்த எருசலேம் பட்டணத்தை விட்டு புறம்ப தள்ளினாங்களாம். அப்படிதான் சொல்லுது பாருங்களேன். புறம்பை, பாளையத்துக்கு புறம்பே அவர் நமக்காக பாடுபட்டார். எனக்காக புறம்பை தள்ளப்பட்டு பாடுபட்ட ஒரு தெய்வம். உங்க விலையேற பெற்ற ரத்தம். இந்த உலகத்துல நிறைய விலையேற பெற்றதுன்னு நிறைய சொல்றாங்க. விலையேற பெற்றதெல்லாம் எது சொல்லுங்க பாப்போம். உலக ரீதியா விலையேற பெற்றதுன்னு மனுஷன் இதெல்லாம் எதன் மேலெல்லாம் இருதயம் இருக்கு? தங்கம், நிலம், உயர் பதவி. வீடு கட்டினா அது அதுலேயும் திருப்தி இருக்காது. ஒரு சின்ன வீடுக்கு அதை விட பெருசு கட்டணும். இப்படியெல்லாம் அது ஒரு பெரிய அளவில் எல்லா வசதிகளும் நிறைந்த பெரிய லக்ஸுரியான ஹவுஸ் கட்டினாதான் ஒரு திருப்தி. இப்படி விலையேற பெற்றதுன்னு சொல்லி மனிதர்கள் இன்னைக்கு நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் கழுவி சுத்திகரித்திருக்கிறார். அந்த ரத்தத்துக்கு விலை கொடுத்தே வாங்க முடியாது. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்துக்கு ஏதாவது விலை கொடுத்தா நம்ம வாங்கிட முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் இந்த விலையேறப்பட்ட ரத்தத்தினால கழுவப்பட்ட வந்த நமக்கு இப்படி விலையேறப்பட்டதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் இவருக்குள்ள வரும் பொழுது அதெல்லாம் நம்ம பின்னாடி வரணும். வேதம் சொல்லுது, நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். எப்போ? அவரை நாம தொடர்ந்து போகும்போது. ஆமே. அவரை நாம் பின்பற்றி போகும் பொழுது, அவரை நாம் பிடித்து கொண்டு நம்ம வாழ்க்கையில நடக்கும் பொழுது, மீதி எல்லாம் நமக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் நம்ம பின்னாடி வரும்படி கர்த்தர் செய்கிறார். ஆமே. ஆகவே இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் என்னை அணுகாது, எந்த தீங்கும் என்னை தீண்டாது. நல்ல விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். அந்த கோட்டைக்குள்ளே நான்
கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை, மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அணைத்து சேர்த்து கொண்டீர், என்னை அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அணைத்து சேர்த்து கொண்டீர். அந்த கோட்டைக்குள்ளே நான் அமேகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார், இம்மட்டும் உதவின நன்றியப்பா இனியும் காத்திடுவார். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல,
பலபதரலா நீ மரல பரபலப சுபரபலபதரலா நீ மரல பரபலப சுபரபலபதரலா நீ கரல பரபலப சுபரபலபதரலா நீ மரல பரபலப சுபரபலபதரலா. நல்ல அக்கினி வாசையில பேசி, அப்பா நீங்க எங்க கூட இருப்பதுனால நாங்க ஒரு நாள் தோற்று போவது இல்லை ஆண்டவரே. எங்களை வெற்றி பெற செய்கிறவரே, எங்களை ஜெயமெடுக்க வைக்கிறவரே, எங்கள் ஜெய கிறிஸ்துவே, ஜெய கர்த்தரே. அப்பா ஷாக்கரமலபதரலா நீ மரலபரமலப சுபரபலபதரலா நீ மரலபரமலப சுபரபலபதரலா நீ மரலபரபலப சுபரபலபதரலா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆவியானவரே, அசைவாடுகிற ஆவியானவரே, அப்பா அந்த காலை நேரத்தில் ஒவ்வொருவருக்குள்ளாக ஆண்டவரே எலும்புகளை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், அந்த கீழ்காற்றின் ஆவியானவர் ஒவ்வொருவர் மேல வந்து அமருங்கப்பா. ஒவ்வொருவருக்குள்ளாக இருந்து வெளிப்படுங்க ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்று ஷபரபலபதரலா நிமரலபரமலப சுபரபலபதரலா நீ கரலபரபலம சுபரபலமகதுரபரகதுரா நீ மரலபரமலம சுபரபலமதரலா நீ மரலபரமலம சுபரபலமதரலா நீ மரலபா. நீங்க நல்லவ நல்லவ தேற்றரவாளனே, தேற்றரவாளனே, நித்தமும் எங்களை நடத்துகிறவரே, வறட்சியான காலங்களில் எங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றுகிறவரே. ஷபரபலபதரலா நீ மரலபரமலப சுபரபலமதரலா. அப்பா நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஷபரபலபதரலா நீ மரலபரபலப சுபரபலபதரலா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றி அப்பா, நன்றி சொல்லுங்க நல்ல ஆண்டவருக்கு. இதுவரைக்கும் நம்மை அற்புதமாக அதிசயமாக பாதுகாத்து வழிநடத்தி தாயின் கருவில் உருவாகும் முன்னதாகவே நம்மளை பெயர் சொல்லி அழைத்து நம்மளை ஆண்டவர் அதிசயமாய் நம்ம நடத்தி வந்திருக்கிறார். பிரமிக்கத்தக்க வகையிலே நம்மளை உண்டாக்கி உருவாக்கி நம்மளை நடத்தி வந்த தெய்வம். ஷாக்கரபலபதரலா நீ மரலப சந்தரலா என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி.
நினைத்து இதுவரை நடத்தினீரே. நீ நினைச்சு பார்த்து ஆண்டவரே, அப்பா எங்களை நடந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களை நினைத்து பார்த்து எங்களை நடத்தினவரே, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. கரமுயர்த்தி அப்பா உங்க சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு புத்தியிலே ஆராதனை செய்கிறவர்களாக நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா,
நடத்தினாரு. நிறைய பேரு நம்மளை இதோட முடிஞ்சிருவான், அவ்வளவுதான் இவனுடைய வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைச்சவர்கள் மத்தியில இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறாரே. இரவும் பகலும் என்னை நினைத்து நினைத்தவர்கள் கண்களுக்கு முன்பதாக அப்பா எங்களை மறுபடி ஒரு துவக்கத்தை கொடுத்து நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை அப்பா நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி ஐயா. அருமையான தெய்வ மக்களே, நம்முடைய வாழ்க்கையில சத்துரு நினைச்சான் அவ்வளவுதான், இவங்க முடிஞ்சிருச்சு, இவங்க மறுபடியும் எழுந்திருக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சான். மனிதர்கள் நினைச்சாங்க இவங்களுடைய வாழ்க்கையில நீ அவ்வளவுதான், நீ எழுந்திருக்கவே முடியாதபடி ஒரு பெரிய அடி அவங்க குடும்பத்துல, அந்த நபர்களுக்கு ஒரு பெரிய அடி, இப்படி எல்லாம் மற்றவர்கள் பேசினாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறா, நம்ம இரவும் பகலும் நினைத்தருளி நம்மளை இதுவரைக்கும் நம்ம நடத்தினாரா. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு நல்ல தகப்பனாக நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? எங்களை இவ்வளவு தூரம் நடத்தினவரே, எங்களை இம்மானுவேலரே, எல்ஷடாய் தெய்வமே, யெகோவா ஈரே, எங்களை கண்டெடுத்த நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் எங்களை நடத்துகிறவரே, அப்பா உங்களுக்கு நன்றி 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 நன்றி.